නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் ஒரு மனிதன் செவிடு இல்லாமல், குருடு இல்லாமல், கூணு இல்லாமல் பிறப்பது அதிலும் பெரிது. கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் விதியை முழுமையாக நம்பி போதித்த தர்மம். எந்த பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த பிறவியில் எமக்கெல்லாம் மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. இந்த மனித பிறவியில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதுதான் புத்த பகவானுடைய தர்மம். அதிலே ஒருவர் போய் கேட்கின்றார், சுவாமி அவர்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று சொல்லி. கௌதம் புத்த பகவான் என்னை போல் துறவிகளை அழைத்து கேட்கின்றார், நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று. 50 வருடம், 100 வருடம், 200 வருடம் வாழலாமே என்று துறவிகள் சொன்னார்கள், சாதுக்கள் கூறுகிறார்கள். கௌதம் புத்த பகவான் இதை நன்றாக கேட்டுவிட்டு அழகான மொழியில் அழகான வார்த்தைகள் பதில் கொடுக்கின்றார். இல்லை, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எப்படி? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 நிமிடம் மட்டுமே. எத்தனையோ பிறவிகளில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் கர்மாவாக மாறி விதி விளையாடிவிட்டால் மனித பிறவியிலும் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை அடுத்த நொடிக்கு கொண்டு போவதற்கு எங்களால் முடியாது. மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி. செய்த பாவங்கள் பின்தொடர்ந்து வரும், செய்த புண்ணியங்கள் பின்தொடர்ந்து வரும். ஒவ்வொரு நொடியும் பாவங்களும் புண்ணியங்களும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதை இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் இறைவனால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கும் இறைவனால் கூட உங்கள் இறுதி மூச்சை நிறுத்த முடியாது. நடப்பவை நடந்தே தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் புத்த தர்மம். ஆகையால் அந்த நேரத்திலே தான் கௌதம் புத்த பகவான் சொல்கின்றார், அந்த 1 நிமிடத்தில் புண்ணியம் செய்து கொள்ளுங்கள். தேரர்கள் கேட்டார்கள், சுவாமி அவர்களே, 1 நிமிடத்தில் நாம் எப்படி புண்ணியம் செய்வது முடியும்? அந்த 1 நிமிடத்தில் கண்களிலே நல்ல விடயத்தை பாருங்கள், புண்ணியம். காதிலே நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், புண்ணியம். இந்த வாய் இருக்கல்லவா, இந்த வாயால் நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். அப்பொழுது மனம் அமைதியாக இருக்கும். தவறுகள் பிழைகள் செய்வதற்கு இந்த மனம் எமக்கு தூண்டிவிடாது. எவ்வளவு தூரம் மனம் அமைதியாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரக்கு வாழ்க்கையிலே புண்ணியங்களும் தர்மங்களும் செய்ய முடியும். அந்த 1 நிமிடம் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள். கண்களிலே நல்லதை பார்ப்பதற்கு, காதிலே நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு. தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து முதல் பசியை போக்கி வளர்ந்த நாம் அந்த வாயால் பிறர் மனம் நோகும்படி பேசிவிடவே கூடாது. பேசுவதற்கு முன் சற்று சிந்தியுங்கள். நான் பேசும் வார்த்தை எனக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பக்கத்தில் கேட்பவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நான் பேசும் வார்த்தைகள் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை என்றால் அந்த வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆகையால் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாமெல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த 1 நிமிடம் நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்ல வார்த்தைகள் பேசி மனதை அமைதியாக சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை நமக்கு தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த ஒரு காரியங்களையும் நாம் புதன்கிழமையிலே செய்கின்ற பொழுது அது 100 மடங்கு நமக்கு வெற்றியை தரக்கூடியதாம். அதனால் நம் முன்னோர்களெல்லாம் இந்த புதன்கிழமையிலே சுபகாரியங்களை செய்து கொள்ளுவது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். விலை மதிப்பு உயர்ந்ததாக நாம் போற்றப்படுகின்ற பொன்கூட லேசாக கிடைத்து விடுமாம். ஆனால் அந்த சுப நாளிலே, அந்த முகூர்த்தத்துக்குள்ளே திதி நல்லதாக அமைந்து, அங்கே யோகம் நல்லதாக அமைந்து, கரணங்கள் நல்லதாக அமைந்து, நட்சத்திரம் நல்லதாக அமைந்து, இந்த புதன்கிழமை அதிலே சேர்ந்து வந்தால் அது ஒரு அற்புதம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார். அந்த வகையில் இந்த புதன்கிழமை என்று நாம் இறை வழிபாட்டிலே ஈடுபடுவதோடு, இன்றைய நாளிலே சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாணம் சுழிபுரம் என்கின்றதாகிய பதியிலே வரலாய் வீதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள திருவருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம். இன்றைய தினம் புதன்கிழமை காலையிலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. கும்பாபிஷேக பிரதம குருவாக சிவஸ்ரீ கந்த ஜெயராம குருக்களுடைய தலைமையிலே ஏனைய சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற வகையிலும் சிவாச்சாரியருடைய அருள் ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இப்போ பொதுவாக நமக்கு இந்த எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:29 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 3:20 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த விஸ்வாவசு என்கின்ற பெயரிலே இந்த புது வருஷம் பிறக்கின்றது. நம்முடைய வாழ்விலே இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டுகள் கடந்து கொண்டே செல்லும், ஒவ்வொரு பெயர்கள் மாறிக்கொண்டே போகும். இதை பார்க்கிறோமே தவிர நாம் இந்த நமக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம், நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாததை நிறுத்தி நல்லவற்றை செய்கிறோம். கடந்த வருடம் நான் என்ன செய்தேன், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேனா,
அவ்வாறு செய்யவில்லையா, இந்த வருஷமாவது நல்ல காரியத்தை செய்ய வேணும் வந்து நினைக்க வேணும். ஒரு மாறுதல் வர வேணும். வருஷம் மட்டும் மாறினால் போதாது. அன்றாடம் நாங்கள் இந்த நாட்காட்டியிலே கலண்டரிலே ஒற்றையை கிழித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஒற்றையை கிழிக்கிற பொழுது இன்று நான் என்ன செய்தேன், நாளை நான் என்ன செய்ய வேண்டும், அவருடைய மாற்றங்கள் நம்முடைய மனதிலே வர வேண்டும். அந்த உள்ளத்திலே அவ்வாறு மாற்றங்கள் வருகின்ற பொழுது வெறுமனே நாம் சாமியை மட்டும் கும்பிட்றோம் என்றால் மட்டும் போதாது. இறைவனையும் வணங்க வேண்டும், பெற்றோர்களை வணங்க வேண்டும், சமூகத்தோடு உள்ள நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு அந்த நல்ல சிந்தனைகள், பரந்த சிந்தனையாக நம்முடைய சிந்தனைகள் வளர வேண்டும். ஒவ்வொரு வருஷங்கள் மாறுகின்ற பொழுதிலும் இந்த புது வருஷம் மலர இருக்கின்றது. எனவே இந்த விஸ்வாபசு என்ற பெயரோடு இந்த வருஷம் மலர்கின்றது. பொதுவாக அவரவர் ஒவ்வொருவரும் பிறந்த வருஷம் கேட்டால், தமிழ் வருஷத்தினுடைய பெயர் கேட்டால் யாருமே சொல்ல மாட்டார். எங்கேயாவது அது ஒரு 1000 ஒருவர் இருவர் தான் நான் என்ன வருஷம் பிறந்தேன்னு சொல்லுவார்கள். ஆங்கில ஆண்டுகளை சொல்லுவார்களே தவிர, ஆங்கில திகதிகளை சொல்லுகிறார்களே தவிர, நான் பிறந்த வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தின் பெயர் பலருக்கு தெரியாது. தமிழ் மாதத்தினுடைய பெயர் பலருக்கும் தெரியாது. நான் பிறந்த நட்சத்திரம் பலருக்கும் தெரியாது. அம்மாட்டுக்கு, அம்மா என்ன நட்சத்திரம் நான் பிறந்தது, நான் என்ன தமிழ் மாதம் என்ன, அம்மாவுக்கும் தெரியாது. இவையெல்லாம் நாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மறைந்து கொண்டு போகிறது. இது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவற்றையெல்லாம் நாம் எடுத்து கூற வேண்டும். பிறந்த நட்சத்திரம், பிறந்த தமிழ் மாதம், பிறந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் எல்லாம் இப்போ நாங்கள் ஆங்கில தேதியிலே தான் பொதுவாக பிறந்த நாள் என்ற உடனே ஆங்கில தேதியிலே தான் கொண்டாடுவோம். ஆங்கில தேதியிலே கொண்டாடுவது பிறந்த நாள் அல்ல. நாம் பிறந்த நாள் என்பது நாம் பிறந்த தமிழ் மாதத்திலே வருகின்ற நட்சத்திரம்தான் பிறந்த நாளே தவிர ஆங்கில தேதி அடிக்கடி மாறும். அது சில மாதங்களிலே 30 நாள் வரும், 38 ஒரு நாள் வரும், 28 நாள் வரும், 29 நாளாக மாறும். நட்சத்திரம் அப்படியல்ல, அந்த 27 நட்சத்திரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்ற சிந்தனைகள் தொடர்ந்து நாம் இது பற்றி சிந்திப்போம் என்று கூறி, மலரிருக்கின்ற சித்திரை புது வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் பிரார்த்தித்து, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الحياء خير كله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களை சிறந்தவர்களாக, கண்ணியவான்களாக, மதிப்பிற்குரியவர்களாக, சமுதாயம் எங்களை போற்ற வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், சமுதாயத்தில் நான் சிறந்த ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்று இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் என்ற அந்த பாகத்தை, வெட்கம் என்ற அந்த குணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமோ அப்பொழுது நாம் சமூகத்தில் சங்கையானவர்களாக, சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம். எப்பொழுது வெட்கம் எங்களை விட்டும் நாங்கள் வெட்கத்தை விடுவோமோ, வெட்கத்தை விடும் பொழுது நாம் பாவமான காரியங்கள் செய்வதற்கு ஆசையுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, ஆர்வமூட்டப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத். உங்களுக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால், உங்களுக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வெட்கம் இருந்தால், ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான் என்றால், என்னை படைத்து பரிபாலித்து ஆளாக்கி என்னை இந்த நிலைமையில் வைத்திருந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த வெட்க உணர்வு இல்லாமல் நாம் பாவமான காரியத்தை செய்கிறோம். வெட்கம் இல்லாத போது நாம் எல்லா பாவமான காரியங்களுக்கும் நாம்
நாம் அதுக்கு அஸ்திவாரம் இடக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹயாஉ கைருன் குல்லுஹு, வெட்கம் இருக்குதே இது எல்லாமே நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேரும், நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு வெக்கம் இல்லாததால தான் ஆடைகளுடைய விடயத்தில் வெக்கம் இல்லை, பேசுகிற விஷயங்களில் வெக்கம் இல்லை, குடும்ப வாழ்க்கையினுடைய விஷயத்தில் வெக்கம் இழந்துட்டோம், ஏனைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நாங்கள் நாணமாக உண்மையாக நம்பிக்கையாக இல்லாமல் அதை வெக்கத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம், வெக்கத்தை நாங்கள் இழந்துட்டோம். அதால் வெக்கத்தை இழந்ததனுடைய விபரீதம் தான் இப்படிப்பட்ட பாவங்கள் சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதில் உயரிய அந்தஸ்துக்குரிய ஈமானுடைய உயரிய அந்தஸ்து என்னென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவது. அதே போன்று அதனுடைய கடைசி ஈமானுடைய கடைசி படித்தரம் என்னென்றா வதுமீத்துல் அதா அனித்தரீக், மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையில் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய விடயங்களை பாதையிலிருந்து அகற்றுவது என்று சொல்லிவிட்டு எல்லா 70 விடயங்களையும் 70 காரியங்களையும் நபி அவர்கள் சொல்லாமல் சொன்னார்கள், அல் ஹயாஹு ஷுஅபத்தும் மினல் ஈமான். சொன்னார்கள் வெட்கம் அது ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாகும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுதான் வெட்கம். வெட்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அமல்களிலே இபாதத்திலே ஆசை ஆர்வங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏனைய சமூக சேவையில் நாங்கள் சமூகத்தில் சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அதை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியங்களையும் அந்தஸ்துகளையும் மகத்துவங்களையும் தருவான். எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் இல்லாமல் ஆக்குவான். இந்த வெட்கத்தன்மை எங்களோட வாழ்க்கையில வரணும். வெட்கம் சில விடயங்களில் வெட்கம் இருக்கணும், சில விடயங்களில் வெட்கம் இருக்கக்கூடாது. மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தில் வெட்கம் இருக்கக்கூடாது. ஒரு விடயம் எங்களுக்கு தெரியலண்டா அதை தாராளமாக கேட்கலாம், தாராளமாக கேட்டு படிக்கலாம். அந்த விடயத்தில் வெட்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விடயங்களிலும் குறிப்பாக ஆடையுடைய விடயத்தில் ஒருத்தரோடு நாம் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு பாவத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வெட்க உணர்வு எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எப்பொழுது நாம் பாவத்திலிருந்து எம்மை பாதுகாக்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் நிறைய நலவுகளையும் அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிஸ்க அல்லாஹ் எங்களோட காலடியில் கொண்டு வந்து கண்ணியமான முறையில் சேர்ப்பான். எனவே இந்த வெட்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து வெட்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அமலிலே நாம் ஆசை உள்ளவர்களாக இருப்போம். அந்த ஆசையோடு அமல்கள் செய்து ஈருலகத்திலும் சிறந்தவர்களாக கண்ணியவான்களாக அந்த குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் அந்த காலவழியில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே உங்களுக்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், ஒவ்வொரு நாளும் இறைவனை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம், இறைவனைப் போல நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். காரணம், இறை சாயல் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நடமாடும் கிறிஸ்துக்களாக இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் கடவுளை பிரதிபலித்து வாழுகிற வாழ்க்கையை வாழ இறை சிந்தனைக்குள் கடந்து செல்லுவோமா? இந்த நாளிலும் இறை சிந்தனைக்கான தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். அங்கே வேதம் குறிப்பிடுகிறது, ஆம், அவருடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருக்குமானால் நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்போம் என்று சொல்லியும், ஆம், நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள அந்த சத்தியமானது நமக்கு அது விடுதலையை கொடுக்கும் என்று நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். ஆம், அசத்தோமா சத்கமயா, எங்களோட வாழ்க்கையிலே சத்தியம் முக்கியம். அசத்தியங்கள் நிறைந்த இந்த பூமியிலே, அசத்தியங்கள் நிறைந்த இந்த காலகட்டங்களிலே சத்தியத்தின் பின்னதாக நாங்கள் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக நற்சிந்தனைகளை நட்போதனைகளை பல வடிவங்களிலே அவர் சொன்னார். உவமைகளின் வழியாக சொன்னார். ஒவ்வொரு உவமைகளின் வழியாக ஒரு மனிதன் இந்த பூமியிலே எப்படி இறைவனுக்குரியவனாக வாழ முடியும் என்பதை அவர் எடுத்துரைத்தவராய் காணப்படுகின்றார்.
கிறிஸ்தவர்கள் வாசிக்கின்றதான திருமறையை நாங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், இறைவனுடைய வார்த்தை அங்கே நிரம்ப காணப்படுகிறது. கடவுளின் வார்த்தைகளினாலே அவைகள் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது. அந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் வாசிக்க வாசிக்க அவன் அந்த வார்த்தைக்குள் அவன் கடந்து போய் விடுகிறான். அந்த வார்த்தையாகவே அவன் மாறி போய் விடுகின்றான். ஆகவே தான் கிறிஸ்து சொல்லுகின்றார், என் வார்த்தை ஒருவனிலே நிலைத்திருந்தால் அவன் என் சீடனாய் இருப்பான் என்று சொல்லி. பொதுவாகவே சீடன் என்றால் யார்? குருவை பின்பற்றுகிறவன் தானே, தன்னுடைய தலைவனை பின்பற்றுகிறவனைத்தானே நாங்கள் சீடன் என்று சொல்கிறோம். அந்த குரு பேசுவது போல பேசுவது, அவர் செய்வது போல செய்வது, அவர் நடந்து கொள்வது போல் நடந்து கொள்வது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, அப்படியாகத்தானே நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான பிரியமானவர்களே, கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒருவன் எனக்கு சீடனாக இருக்க வேண்டுமா, அப்படியானால் என்னுடைய வார்த்தைகளிலே அவன் நிலைத்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைகள் மிகவும் சவால் நிறைந்ததாகவே காணப்பட்டது. அவர் மலை பிரசங்கத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவரோடு ஏறத்தாழ ஒரு 5000 பேர் இருக்கிறார்கள். இயேசு ஒரு மலை மேல் இருந்து கொண்டு அவர்களுக்கு அநேக போதனை கொடுக்கின்றார். அவருடைய போதனைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சவால் விட்டதாகவே காணப்படுகிறது. அவர் சொல்லுகின்றார், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைகின்றானா, மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று சொல்லுகின்றார். தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். நீ மறுக்கண்ணத்தை திருப்பி கொடுத்து விட்டு நீ அமைதியாக போய்விடு, நீ சென்று விடு என்று சொல்லுகின்றார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய போதனைகள் சற்று வித்தியாசமாகவே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உன்னுடைய சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லிவிடாதே, அப்படியான நீ எரிநரகத்துக்கு ஆளாவாய் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக கிறிஸ்துவோடைய வார்த்தைகளானது மனித வாழ்க்கைக்கு சவால் விட்டதாக காணப்படுகிறது. அந்த சத்தியத்துக்கு யார் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அர்ப்பணித்தார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படியான பிரியமானவர்களே, இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலே நானும் நீங்களும் புதிய ஏற்பாடு, அதாவது கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியங்கள், அவர் செய்த காரியங்கள் அத்தனையுமே எழுதப்பட்டிருக்கிறது. அதனை நானும் நீங்களும் வாசிக்கும் பொழுது அது ஒரு பொது மறையாக காணப்படுகிறது. எல்லாரும் பின்பற்றக்கூடிய வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய ஒரு மகுட வாக்கியங்கள் பல இருக்கிறது. அதில் சிறப்பானது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்து விடுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அதை பிறருக்கு செய்யாதீர்கள். உங்களிலே நீங்கள் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுடைய குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பிரியமான கடவுளுடைய மக்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை பின்பற்றுகிறவன் கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சீடனாக இருப்பான் என்று சொன்னார். அப்படியானால் இந்த இறைவார்த்தையை நாங்கள் அதிகம் வாசிக்க வேண்டும், அதனை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதனை மனனம் செய்ய வேண்டும், அதன்படி வாழ்வதற்கு அதனை தியானிக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையானது மாறிப்போய்விடும். அப்பொழுது நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சீடர்களாக மாறிப்போய்விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். மகாத்மா காந்தி அடிகளார் சொல்லுவார்கள் அடிக்கடி, இந்த கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் எனக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லி. காரணம், கிறிஸ்து ஒரு அகிம்சை வழியிலே தானே அவர் வாழ்ந்து சிலுவை வரைக்கும் கடந்து சென்றார். மகாத்மா காந்தி அடிகளாரையும் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான். அகிம்சை வழியிலே கிறிஸ்துவை போலவே அவர் இந்த பூமியிலே வாழக்கூடியதாய் காணப்படுது. ஆகவே பிரியமானவர்களே, திருமறையில் காணப்படுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை அகிம்சை வாழ்க்கைக்குள் அது கொண்டு செல்லும். அன்பு நிறைந்த வாழ்க்கைக்குள் அது எங்களை அழைத்து செல்லும். மற்றவர்களுக்கு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது அது எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியான இறைவார்த்தையை தியானிப்பீர்களா? திருவார்த்தையை வாசிப்பது உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இது குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.